தாரேசம் என்பர் பர்ஃபி இந்த மாதிரியான படங்கள்ல ஆட்டிசம் கேரக்டர்ஸ்டோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றத காமிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியா எடுத்திருப்பாங்க. பட் ஆட்டிசம் உள்ள ஒரு கேரக்டரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா எலிவேட் பண்ணி காமிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான் தி அக்கவுண்டன்ட். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை டி தமிழ்ல தமிழ் டப்பிங்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கிறிஸ்டியன் வுல்ஃப் அப்படிங்கிறவருக்கு ஏஎஸ்டி, அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. அவருடைய சிறு வயதிலேயே அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா இது குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண சொல்லும் போது அவருடைய அப்பா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. ஹீரோ இந்த மெடிக்கல் கண்டிஷனோட எப்படி இந்த உலகத்தை எதிர்கொள்றது அப்படிங்கிற மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாத்தையுமே சின்ன வயசுலயே ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு நல்ல அப்பா. பட் இது புரிஞ்சுக்காம அவங்களோட அம்மா அவங்கள பிரிஞ்சு போறாங்க. கட் பண்ணா பிரசன்ட் டேல பிக் ஷாட் ஸ்டுடியோ அக்கவுண்ட்ல மிஸ் ஆகிற பணம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா கண்டுபிடிச்சு சொல்றதுல வல்லவரா ஹீரோ இருக்காரு. ஒரு பவர்ஃபுல் பீப்புளுக்கு வேலை செய்யறோம் அப்படிங்கிறப்பவே பாத்தீங்கன்னா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். சோ இந்த ஆபத்துகளை சமாளிக்கிறதுக்கான அந்த காம்பேட் ஸ்கில்ஸுமே அவர்கிட்ட இருக்கும். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஐடென்டிட்டியில தான் இருக்காரு. அவருடைய ஐடென்டிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா வேற ஊரு, வேற ஒரு இடம், வேற ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருப்பாரு. லிவிங் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பப்ளிக்கா லிஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது. இந்த சூழல்ல அதுல மிஸ் ஆகிற ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆச்சு, அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கிறிஸ்டியன் வுல்ஃபை ஹையர் பண்றாங்க. அந்த கம்பெனில ஹீரோயின் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டா இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் மீட் பண்றாங்க. ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ஜோவில பழக தெரியாத ஒரு நபரா ஹீரோ இருக்காரு. இருந்தாலுமே இவங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்றதும், ஹீரோ அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ்ல மிஸ் ஆகிற ஃபண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாரு, அதனால இவருக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் என்ன, அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஸ்கிரீன் ரேட்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோட இமேஜ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் எலிவேட் பண்ணிட்டே போவாங்க. ரொம்ப மாசான சீக்வன்ஸா இருக்கும். அந்த சீக்வன்ஸையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா ஒரு கிளாஸியா எலிவேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மரும் அவரோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு டாக்ஸ் அதிகமா இருக்கும். இந்த டாக்ஸ் நம்ம கிரெடிட்ல தான் இந்த வாட்டி கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது அவங்க ஒரு ஹேண்ட்மேட் செயின் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸா மாத்தி அதுல டாக்ஸ் சேவ் பண்ணி கொடுப்பாரு. அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸ்ல எலிவேட் ஆயிட்டே போகும். ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மேத் ஜீனியஸா இருப்பாரு. ஒரு ஹை வாண்டேஜ் பாயிண்ட்ல ரொம்ப தூரத்துல இருந்து அக்யூரேட்டா சுடக்கூடிய ஒரு நபராவே இவர் இருப்பாரு. சோ ஹீரோட கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பென் அஃப்லிக் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆப்டா சூட் ஆகுறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய சீக்வன்ஸ் அவரோட சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆனா கண்ட்ரிக்கோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் லைக் தட் போற ஹீரோயின் மாதிரி இல்லாம அவங்களோட பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயின் ஒரு வருஷமா கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ஹீரோ பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல கிராக் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துல ஹிட்மேனுக்குன்னு ஒரு சைட் ட்ராக் போயிட்டே இருக்கும். அந்த சைட் ட்ராக் போயிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எப்ப மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டே இருக்கும். அவங்க மீட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். போலீஸ் ஆஃபீஸர் ஜே.கே. சிமன்ஸ், சிந்தியா, இந்த ரெண்டு கேரக்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி வச்சு சொல்லிருப்பாங்க. இந்த படத்துல மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்களோட பேக் ஸ்டோரியுமே நல்லாவே சொல்லிருப்பாங்க. இந்த படத்துக்கு தேவையில்லாத கேரக்டர்ஸோ சீக்வன்ஸோ எதுவுமே இந்த படத்துல இருக்காது. ஒரு வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த படம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். இது ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் மூவி. ஒரு கதையை ஆரம்பிச்சு ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தியை கண்டிப்பா இந்த படம் தரும். 2014 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா. மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா அடல்ட் கண்டென்ட்டே இல்ல. நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி அக்கவுண்டன்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.